என்ன சொல்றீங்க? வியானா விக்ரம் வியானாக்கும் இப்போ ஸ்டவ் வந்து தொடாதீங்க. நீங்க வர வர வியானா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு 3 பேர் உட்காந்து பேசினாங்க. யாரை பத்தினா வியானாவை பத்தி தான். அதாவது பிரவீன்ராஜ் இருக்கார்ல, வியானா நடிக்கிறான்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்றத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நேராக விஷயத்துக்குள்ள வந்துடலாம். பிரவீன்ராஜ் என்ன சொல்றாருன்னா, வியானா வந்து முன்ன மாதிரி இல்ல, அவளுக்கு 2 ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்கு, அவ இவ்வளவு நாள் நடிச்சிருக்கான்னு எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு காரணமா சில விஷயங்களை சொல்றாரு. யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காருன்னா, கமருதீன் கிட்டயும் கானா வினோத் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, வியானா முதல்ல கியூட்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுவால, அதாவது முடிய கொஞ்சம் பின்னாடி போட்டு நான் அப்படிதான் இப்படிதான்ற மாதிரி விக்ரம் கிட்டலாம் ஒரு மாதிரி வித்தியாசமா பேசினால, அந்த வியானா உண்மையா இல்ல இப்ப பண்ற வியானா உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. வியானாக்கும் இவருக்கும் ஒரு மோதல் மாதிரி ஏற்பட்டிருக்கும். அண்ணன் அதுல கை வைக்காதீங்கன்னு, அண்ணன் அதுல கை வைக்காதீங்கன்ற மாதிரி வியானா வந்து நார்மலா பேசியிருப்பாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு முதல்ல அப்படி பேசுச்சு, இப்போ இப்படி பேசுது. ஸோ எப்படி இந்த மாற்றம் ஏற்படுது? அப்போ அவன் நடிக்க தானே செஞ்சிருக்கான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆனால் அந்த கேள்விக்கு கமருதீனும் சரி கானா வினோத்தும் சரி எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. அமைதியே இவர் பேசுறதை கேட்டுட்டு இருக்காங்க. இவர் சொல்றதுல நான் ஒரு 50% ஒத்து வருவாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வியானா முதல்ல வந்து அந்த கியூட்டான ரியாக்ஷன், ஒரு மாதிரி பேசும்போதே ஒரு மாதிரி விட்டு விட்டு பேசுறதெல்லாம் ரொம்ப பண்ணாங்க, நிறைய பண்ணுவாங்க. அதாவது அவங்க பேசும்போதே நிறைய இடத்துல நிறுத்தி நிறுத்தி பேசுவாங்க, பொறுமையாக பேசுவாங்க. பட் ஆனால் அதுவே வந்து இப்போ வந்து அப்பெல்லாம் பேசுறது இல்லை, ரொம்ப நார்மலாக தான் பேசுகிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி அதாவது வந்த கொஞ்ச நாள் அவங்க வேணும்ட்டே ஃபோர்ஸாக நடிச்சிருக்காங்கன்றது தான் நமக்கு தெரிய வருது. இதை இன்னொன்று மாதிரியும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா சிச்சுவேஷன் தான் முடிவு பண்ணுது. ஒரு கோபமான இடத்துல ஸ்பீடை தான் பேசுவாங்க, அந்த இடத்துல க்யூட்டாக பேசிகிட்டு இருப்பாங்களான்ற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2 மாதிரியும் பார்க்கலாம். இதுக்கப்புறம் வர வாரங்களில் வியானா என்னெல்லாம் பண்ணுறாங்க, ரொம்ப மாற்றங்கள் ஏற்படுதான்றதை வச்சு தான் நம்ம முடிவெடுக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்த கொஞ்ச நாள் க்யூட்டாகவே நம்ம போகலான்றதுக்காக கொஞ்சம் ஃபோர்சிவாக தான் பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா விஜய் சேதுபதி கிட்டே இவங்க ஃபஸ்ட் நாள் பண்ணதை இப்போ கூட போய் பாருங்க, ரொம்ப க்யூட்டாக பண்ணுறேன்னு ரொம்ப நேரம் அதை இழுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போ பண்ணுறது தான் ரியல். இப்போ எதுக்காகடா பிரவீன்ராஜ் இதை பேசுகிறாருன்னு யோசிச்சா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. நேற்று பிரவீன்ராஜுக்கும் வியானாக்கும் முட்டுனதை நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அதில் பிரவீன்ராஜ் பக்கம் தான் தப்பு இருக்குது. நான் கண்டிப்பா இந்த விஷயத்த சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க, மூஞ்ச காட்டுற மாதிரியே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வீட்டு தலை தான், எல்லாம் சரிதான். டக்கு டக்குன்னு மூஞ்ச காட்டுற மாதிரி பேசுறீங்க. அதாவது முகத்தை கோவமா வச்சுட்டு பேசுறாரு. மற்றவங்க இவர் வந்து வியானா கிட்ட மட்டும் இதை பண்றாருன்னு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா இந்த சைடு ஒருத்தங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அவங்க கிட்டயும் மூஞ்ச காட்டுறாரு. அதுக்கப்புறம் வியானா கிட்டயும் மூஞ்ச காட்டுறாரு. வியானா எதுக்காக அப்படி மூஞ்ச காட்டுறீங்க, எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அது ரிலேட்டடாக இவர் பேச ஆரம்பிக்கும் போது, நீ அப்படி பண்ணலையாமா, நீ அந்த டாஸ்கில் இப்படி தானே பண்ண, நீ அன்னைக்கு அப்படி தானே பண்ணன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரிம்மா, அப்படி நான் வேணும்ட்டே பண்ணதில்ல, நான் வந்து ஒரு அங்கே வேலை நடந்துட்டு இருக்கும் போது நீ குறுக்க பேசின, அதாவது பிக் பாஸ் பேசும்போது நீ குறுக்க பேசின, அதனால அப்படி ரியாக்ஷன் வச்சிட்டேன். நான் வேணும்ட்டே வைக்கலன்னு சொன்னாலே பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனால் நீ அப்படி பண்ணல, நீ அன்னைக்கு இப்படி பண்ணல, அப்படி பண்ணல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஸோ அதை வியானாவால் ஏற்றுக்க முடியல. வியானா வந்து சாரியே எனக்கு தேவையில்லை, இந்த விஷயத்தையே பேச வேணான்ற மாதிரி கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அந்த கோச்சுக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் இவர் பேசியிருக்காரு போல. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.